என்ன நீ எந்த மதவாதியா இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, எந்த ஜாதியா இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு ஓனாங்க. இங்க இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், மனுஷனை மட்டும் பார்ப்பேன். ஓசூர்ல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க, எனக்கு ஒரு முஸ்லீம், நான் உபதேசம் வாங்கணும்னாங்க. நான் சொன்னேன், நீ ஒரு பெண்ணா வந்தா உனக்கு உபதேசம் உண்டு, ஒரு மதமா வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு இல்லையா? ஏன்னா இந்த முஸ்கா கிஸ்கெல்லாம் போட்டு வந்து இங்க கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவ்வளவு அருமையா பேசுறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பத்தியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, ராமா. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம் குரான் பத்தி தான் பேசுவேன், நான் ஒரு இந்துவை பத்தி தான் பேசுவேன், நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டுல பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்ப என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொது நலமான இல்லை.